Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. Hope வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களுமே இங்கே நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி எங்களோட சிஸ்டர் இன்லா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க என்னை டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நடந்த குட்டி குட்டி கிளிப்ஸை வந்து நான் இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓன் ரெசிபியான கேரமல் புடின் அண்ட் அரேபியன் மிக்ஸ் ரைஸையும் நான் வந்து இந்த ரெசிபியை ஷூட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரமல் புடினை வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். அந்த கேரமல் புடினுக்கு வந்து அந்த கேரமல் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 5 to 6 சுகர் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வந்து நல்லாவே இந்த மாதிரி கேரமல் செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஓவராக வந்து கருகிடக்கூடாது, அதாவது ரொம்ப கசப்பு தன்மை இதில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த போட்டில் வந்து நம்ம வந்து இந்த கேரமல் புடினை செய்ய போகிறோமோ அதில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ அந்த கேரமலை ஊற்றினதுக்கப்புறமா பாட்டம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 முட்டை, 1 டின் கண்டென்ஸ்டு மில்க்கு, அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். இந்த 1 டின் கண்டென்ஸ்டு மில்க்குக்கு பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றுனதுக்கப்புறமா அதே டின்னில் வந்து நம்ம 1 டின் தண்ணி எடுத்துக்கலாம். அதையுமே நல்லா அந்த ஓரங்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிக்சிங் பவுலில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் அதே டின் அளவுக்கு நம்ம வந்து தண்ணியும் சேர்த்துட்டு அதை வந்து ஹேண்ட் பீட்டரால் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீட்டர் வந்து 1ல் வச்சுட்டு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1 மினிட்க்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு முட்டையாக உடைச்சி நம்ம வந்து அந்த மில்க் மேலே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ 10 முட்டையை உடைச்சி போட்டதுக்கப்புறமா அதையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வரும். ஏன்னா அந்த வெண்ணிலா எசன்ஸோட அந்த மூடியில் வந்து 4 மூடி மாதிரி அதில் சேர்த்துருக்காங்க. ஸோ அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹேண்ட் பீட்டர் இல்லாதவங்க நீங்கள் விஸ்கால கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே செஞ்சு வச்ச கேரமல் இருக்கு இல்லையா? அந்த கேரமலில் வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த மில்க் அண்ட் எக்கு மிக்சரை வந்து நல்லா வடித்து அதில் வந்து போட்டுக்கலாம். கிளிங் ரேப்பால் நல்லாவே ரேப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு மேலே வந்து ஒரு மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் குக்கரில் தான் இன்றைக்கி வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஜெல்லி செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து அந்த ஒரு பேக்கெட் ஜெல்லியை போட்டுட்டு ஒரு 500 ml மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே நல்லா எடுத்து வச்சிடலாம். இதுக்கு சுகர் எதுவும் தேவையில்லை, அந்த மிக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதை செட் பண்ண விட்டுறலாம். அதை ஒரு 1/2 hour வந்து நல்லா வெளியே வச்சு செட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறின ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை செட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய நீஸும் சின்ன டாட்டரும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாம் செய்வாங்க. ஸோ அவங்களுமே நல்லா நீட்டாக எல்லா ஒர்க்கும் செஞ்சுப்பாங்க. அவங்க பெட்ரூம்ஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டின்னருக்கு தேவையான கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நைட்டு டின்னருக்கு தேவையான பிளேட்ஸ் பவுல்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மெயின் டிஷ் வந்து இன்றைக்கி குக் பண்ண போகிறது வந்து என்னோடய சிஸ்டரின்லா தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருந்தேன்.
இப்போ என்னோடய சிஸ்டர் இல்லா செய்ய போகிற வந்து அந்த ரைஸ் ரெசிபி இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இதுக்கு சாப்பிட்டதே இல்லை. எனக்கு இந்த ரைஸ் வந்து எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. அவங்களோட ஓன் ரெசிபி. இதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டை வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த டைம் வந்து நான் இங்கே இல்லாததுனால அந்த ரெசிபியை வந்து என்னால் சாப்பிட முடியல. பட் இந்த டைம் வந்து அந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடையே நான் இருந்தேன். ஏன்னா அந்த டிஷ் வந்து அவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு ரிச்சாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கிலோ சிக்கன். இது வந்து அந்த அரேபியன் மிக்ஸ் ரைஸோட மசாலா. அடுத்து கர்டு, நெய் வந்து 1/2 கிலோ எடுத்திருந்தோம். 1 கிலோ கேரட் சீவி வச்சுருந்தோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் மல்லி இலை கொஞ்சம். அடுத்து தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ. அடுத்து மல்லி இலை வந்து நல்ல ஒரு பெரிய கட்டு வந்து கழுவி வச்சுருந்தோம். கொழுப்பு இறைச்சி பார்த்திங்கன்னா நாங்கள் 2 கிலோ எடுத்திருந்தோம். 2 லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க்கு. கேபேஜ் வந்து அடியில் வந்து அந்த தம் போடுறதுக்கு கேபேஜ் வந்து 3 கேபேஜோட லீக்ஸ் எடுத்திருந்தோம். அடுத்து 1 கிலோ கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இந்த ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாம். ஃபஸ்ட்டு இந்த ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் மசாலா செஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை உருக்குனதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டையும் ஏலக்காவும் இருக்குது இல்லையா, அதுலேருந்து வந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 1 கிலோ எல்லாமே எடுத்திருக்கோம். அதில் வந்து பாதியாக பிரிக்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போ 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி பீஃப் செய்கிறதுக்கும், அடுத்த 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம் சிக்கன் செய்கிறதுக்கும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் ஏலக்காவையும் பட்டையையும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கிறோம். இதுக்கு பாதி அதுக்கு பாதின்னு கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரைஸோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே நம்ம வந்து நெய்யில் தான் செய்ய போகிறோம். இதில் ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. ஃபுல்லாக கீழே மட்டும்தான் இதை செஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம் போட்டு நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு மசாலா பவுடர் வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. அது வந்து அரேபியன் மிக்ஸ் மசாலா பவுடர். அதை வந்து எப்படி அவங்க செஞ்சாங்க, என்னென்ன இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டாங்கன்னு நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அரைச்சி வச்ச மசாலாலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மசாலா வந்து இந்த பீஃப்க்கு போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் அந்த தயிர், அந்த மசாலா, அந்த உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லாவே வதக்கி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து அந்த கொழுப்பு இறைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஃபை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வந்து ஹாட் வாட்டர் போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலா, பீஃப், அதுக்கப்புறம் அந்த வாட்டர் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உப்பு போதுமானு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து இந்த பீஃபை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இதை வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு இதை மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேஷனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சதுலேயே பார்த்தீங்கன்னா மல்லி இலை போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மிக்ஸ் மசாலா பவுடர் போட்டுட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி தயிரையும் போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கலருக்காக நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1 ஹவருக்கு வந்து இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் தான் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீஃப் செய்யக்குள்ளேயே பாதி 1/2 கிலோ தக்காளி 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கன் இருக்கு இல்லையா, ஸோ 1 ஹவருக்கு அப்புறமா அந்த மேரினேட் பண்ண சிக்கனையும் எடுத்து அதையுமே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைட்லலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூடி போட்டு இதை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகி நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பீஃப் வந்து வச்சோம் இல்லையா, 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் அந்த கொழுப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி எப்படி நல்லா கிரேவியாக வந்திருக்கு. அடுத்து ரைஸுக்கான மில்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் மில்க் எடுத்திருந்தோம். அதில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 300 கிராம் மாதிரி நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அந்த நெய் அந்த பால் எல்லாமே நல்லா உருகிருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ ரைஸை வந்து நம்ம கழுவிக்கலாம். நாங்கள் 2 ரைஸ் குக்கரில் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு ரைஸ் குக்கரில் 2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லாவே நான் கழுவி இப்போ எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் கீரி சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் குக்கரில் வந்து 2 கிலோவும் இன்னொரு ரைஸ் குக்கரில் 1 கிலோவும் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அரிசியை வந்து நல்லாவே கழுவி எடுத்துட்டு ரைஸ் குக்கரில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மில்க்கு அந்த கிரேவி எல்லாம் ரெடியாக இருக்குது. 3 லிட்டர் மில்கோட 300 கிராம் நெய்யை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த மில்கை வந்து இப்போ 2 லிட்டர் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். 2 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம் நெய்யோடு சேர்த்து. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் மாதிரி பீஃப் கிரேவியை வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். இந்த பீஃப் கிரேவியில் பார்த்திங்கன்னா நாங்கள் 1 கிலோ வரா மாதிரி செஞ்சுருந்தோம். அதில் 1/2 லிட்டர் மாதிரி நாங்கள் வந்து இந்த 2 கிலோ ரைஸுக்கு ஊற்ற போகிறோம். அதையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கீரி சம்பா ரைஸ் தான் எடுத்தோம் இல்லையா, இதோட மெஷர் என்னென்னா இதுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது போல் இதில் பாலையுமே இதில் கிரேவியும் போட்டு தான் இதை நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிலோ கீரி சம்பா ரைஸுக்கு 2.5 லிட்டர் மாதிரி இன்றைக்கி சேர்த்துருக்கோம். ஸோ இதுவே போதுமான அளவு தான். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு உங்களுக்கு குறைவாக இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பையும் போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு குக் பண்ணலாம். அடுத்து நம்ம 1 கிலோ ரைஸை வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 1/2 லிட்டர் கிரேவியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ கீரி சம்பா ரைஸுக்கு நம்ம வந்து 1.5 லிட்டர் கணக்குக்கு வந்து ஊற்றிக்கிறோம். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இதையுமே நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் வந்து நீங்கள் பீஃபில் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டனில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரைஸ் குக்கரையுமே நம்ம போட்டு வேக வச்சுட்டு நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கிரேவி மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். தம் போடுறதுக்கான எல்லா வெஜிடபிள்ஸுமே ரெடியாக இருக்குது. இந்த கிச்சன் பாருங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, ரொம்ப அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் முறையில் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆத்தென்டிக் கிச்சனும் இங்கே இருக்குது. அந்த அடுப்புங்கள்லாம் பாருங்கள். ஸோ இந்த கிச்சனில் தான் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து அதிகமான வேலைகள்லாம் இருந்தால் இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி செய்யக்குள்ளே இங்கே தான் செய்வாங்க. ரொம்பவே அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம ரைஸ் எல்லாம் வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரைஸுமே குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து தம் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ ஆக்கக்கூடிய சட்டியில் வந்து நம்ம கீயை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அந்த கேபேஜோட லீக்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த லீக்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் பாட்டமில். நம்ம வந்து 3 கிலோ ரைஸ் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் 3 கிலோவையும் ஒரு கிலோவாக நம்ம வந்து தம் போட போகிறோம். இந்த கேபேஜோட லீக்ஸ் எல்லாம் மேலே வச்சதுக்கப்புறமா நான் சிக்கன்லேருந்து கிரேவி எடுத்து கொஞ்சம் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிரேவியை வந்து இந்த கேபேஜ் மேலே நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ வந்து அந்த கிரேவிக்கு மேலே சீவி வச்ச கேரட் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பீட்ரூட், பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இதில் தம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கேரட்டை நம்ம வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலேயுமே நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து பொரித்து வச்சுருந்தோம். ஸோ அந்த பொரித்த கத்திரிக்காவையும் அதுக்கு மேலே போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா கிரேவி போட்டுட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸை வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த டொமேட்டோ சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம வந்து அந்த சிக்கன் கிரேவியை வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எடுத்து வச்சு சிக்கன் பீசஸ் இருக்குது இல்லையா, அந்த பீசஸை வந்து இதுக்கு மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லாவே மேலே நல்லா அடுக்கிட்டு அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவியை வந்து போடணும். இப்போ நம்ம 1 கிலோ ரைஸ் தான் இதில் வைக்க போகிறோம். அதனால் 1 கிலோ ரைஸுக்கு தேவையான சிக்கன் பீசஸை மட்டும் இதில் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கிரேவி நம்ம போட்டுக்கலாம். இந்த தம் போடுற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. இதுக்கு இந்த மாதிரி தம் போட்டு நான் ரைஸ் வந்து சாப்பிட்டதே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பீஃப் துண்டுகளோடையே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற சட்டி பார்த்திங்கன்னா 2 கிலோ வரைக்கும் ஆக்கக்கூடியது. ஸோ அதனால் 1 கிலோ ரைஸை வந்து தாராளமாகவே மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தம் போட்டு ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேலே வந்து ரைஸ் வைக்கக்குள்ளே இந்த மாதிரி நல்லாவே டைட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத ரொட்டி கல் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி போட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த ரைஸ் சட்டி இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து 1 ஹவருக்கு மாதிரி நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம். இது இங்கே தம்மாக நம்ம போட்டதுக்கப்புறமா இன்னொரு சட்டியில் அடுத்த 1 kgக்கான ரைஸை வந்து நம்ம இப்போ போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முன்னே நம்ம லேயராக எல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரைஸை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா ரைஸை வந்து 1 கிலோக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணி நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா அதையுமே நம்ம வந்து தம் போடுறதுக்கு விட்டுறலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து 1 kg வந்து நாங்கள் இன்னொரு ரைஸ் குக்கரில் தான் பண்ணினோம். இந்த மாதிரி கீயை வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து கேபேஜ் லீக்ஸை வச்சுட்டு லேயராக எல்லாத்தையும் அதே மாதிரி நாங்கள் போட்டு எடுத்தோம். இது வந்து ஒரு ரைஸ் குக்கரில். இது வரைக்கும் நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு தான் தம் போட்டோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து 1 kg பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ பிடிக்கிற ரைஸ் குக்கரில் வந்து நம்ம தம் போட போகிறோம். ஸோ இப்போ அதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த அரேபியன் மிக்ஸ் ரைஸ் பார்த்திங்கன்னா சீ ஃபுட்லேயுமே செய்யக்கூடியது தான். ஏற்கனவே எங்கள் சிஸ்டரின்ல வந்து சீ ஃபுட்டில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து பீஃப் அண்ட் சிக்கனில் செய்கிறாங்க. அப்போயுமே சீ ஃபுட் அண்ட் சிக்கன் போட்டு தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிராப்ஸ் அண்ட் கட்டில் ஃபிஷ் அதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ ரொம்ப ஃப்ளேவராகவும் மைல்டான ஸ்பைசஸ், அந்த ரொம்ப உரப்பு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கீ மில்க்கு கிரேவிலேயே செஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் அண்ட் சூப்பர்பான ரைஸ், நல்ல ஃப்ளேவர் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அந்த அளவுக்கு மிஸ் பண்ணக்கூடாத டிஷ் தான் இது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ரைஸுமே பார்த்திங்கன்னா மேலே நல்லா டைட் பண்ணிவிட்டு ரைஸ் குக்கரை மூடி தம் போட விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹவராக தம் போட்டுட்ருக்கிற ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ளிப் பண்ணி எடுக்கக்குள்ளே எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு, மாஷா அல்லாஹ். அந்த கேபேஜ் எல்லாம் அப்படியே வந்துருந்துச்சு ஒட்டாமல். ஸோ இதையுமே நல்லாவே மேலெல்லாம் தட்டி எடுத்திருந்தாங்க நானா. ஸோ எங்களோட நானா தான் வந்து இதை ஃப்ளிப் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால அவங்க தான் இதை செஞ்சுருந்தாங்க. மாஷா அல்லாஹ் ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. சட்டியில் எதுவுமே ஒட்டாமல்
அந்த கேபேஜ், அந்த கேரட், அந்த இதெல்லாம் தம்மாய் வரக்குள்ள ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மாஷால்லா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் ஒரே பாராட்டு மழையாக தான் இருக்கும் உங்களுக்கு. ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வேறு என்ன டெசர்ட்ஸாக சாப்பிடணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க இல்லையா கேரமல் புடின், அது வந்து ரொம்பவே சூப்பராக செட்டாகவே வந்துருந்துச்சு. ஸோ அதையும் ஜெல்லியுமே இப்போ சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கேரமல் புடின் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். என்னோடய சிஸ்டரில் செஞ்ச அந்த ரைஸும் சரி, இந்த கேரமல் புடின் ஜெல்லியும் சரி, டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே இந்த ரெசிபி எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதையுமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா டின்னர் முடிஞ்சு நிறையவே வெசல் வாஷிங் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நீட்டாக கழுவி அரேஞ்ச் பண்ணி என்னோடய சிஸ்டர் எல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ கிட்ஸ் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா பெட்டில் படுத்து அரண்மனை 4 படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் மீட் பண்ணலாம். பை பாய், டேக் கேர்.